கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம், அது யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை ஆங்கிலத்தில் ஈவில் டிசையர் அல்லது லஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இச்சையடக்கம். ஆதி மனிதனாகி ஆதாம், அவனுடைய மனைவி ஏவாள், அவள் இச்சையினாலே பாவம் செய்தாள். பாவத்திற்கு காரணம் இச்சை. அதாவது ஏவாள் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவள் புசிப்பதற்கு நல்லது என்றும், பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது என்றும் அந்த கனியை புசித்தார். வேதாகமத்தில் ஒரு கதையை நாம் பார்க்கிறோம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஒரு நாள் யாக்கோபு அவன் கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா வேட்டையாடி விட்டு வந்தான். அப்பொழுது யாக்கோபின் இடத்துல இந்த கூழில் எனக்கு கொஞ்சம் தா என்று கேட்டான். அப்பொழுது யாக்கோபு சொன்னான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா, அப்பொழுது நான் இந்த கூழை உனக்கு தருகிறேன். ஏனென்றால் ஏசா பெரியவனாயிருந்தபடியினாலே அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியதாயிருந்தது. அவன் சொன்னான், நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அந்த கூழுக்காக அதை விற்று போட்டான். பாருங்க, இன்றைக்கு அது போலதான் அற்பமான சில காரியங்களுக்காக அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய மகிமையையும் இழந்து போகிறார்கள். ஆண்டவர் நம்மிடத்துல இச்சை அடக்கத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஏசாவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இந்த ஏசா பிற்காலத்துல ஆசீர்வாதத்தை விரும்பியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த அற்ப கூழுக்காக அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவன் கண்ணீரோடு தேடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானது, அற்பமான காரியங்களுக்காக அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். பேசித்தனத்தினாலும், குடிவெறியினாலும், போதை வஸ்துக்களினாலும், பெருந்தினியினாலும் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணி இழந்து போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இச்சை அடக்கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாட் போல பனிக்கரண்டிகளை பிடிப்பதற்கு ஒரு காரியத்தை செய்வார். அதாவது ஒரு கத்தியில கொழுப்பை சுற்றி அந்த கரண்டிக்கு முன்பாக போட்டு விடுவார்கள். அப்பொழுது கரண்டி அந்த கொழுப்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிடும்போது கொழுப்பு கரைய 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 அது கத்தி அதனுடைய நாக்கை அறுத்து விடும். அப்பொழுது அதனுடைய ரத்தத்தையே அது சுவைக்க ஆரம்பிக்கும். சுவைச்சு அதனுடைய ரத்தம் வெளியே வந்து அப்படியே அது மயங்கி விழுந்து விடும். அது போலதான் சாத்தான் இன்னைக்கு சில அநேக உலக காரியங்களை நமக்கு முன்பாக போட்டு விபச்சாரத்தையும், வேசித்தனத்தையும், குடியையும், போதை வஸ்துகளையும், பலவிதமான போர்னோகிராபி போன்ற பலவிதமான அசுத்த படங்களையும் மனுஷர்களுக்கு காண்பித்து பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். எனக்கு அருமையாக வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்குண்டு இருப்பீர்களா, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இச்சை அடக்கத்தை கொடுத்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் எனக்கு அருமையானவர்களே, இச்சை அடக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இச்சையினாலே ஒருவரும் பாவத்தில் விழுந்து
உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நீர் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், இச்சை அடக்கத்தை கொடுத்து சாத்தானுடைய எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.